எப்படி சக்தி 1 சமயம் 16 அப்படி விலகக்கூடிய தாயாகப்பட்டவள் முதல் பிறவியிலே சக்தியாகவும், இரண்டாம் பிறவியிலே துர்க்கையாகவும், மூன்றாம் பிறவியிலே முத்துமாரியாகவும், நான்காம் பிறவியிலே கலாங்கண்ணியாகவும், ஐந்தாம் பிறவியிலே மைசூர் சக்கரவர்த்தி சக்தி சாமுண்டி ஈஸ்வரியாகவும், ஆறாம் பிறவியிலே திரௌபதியாகவும் அளிக்கின்றார். அப்படி விலகக்கூடிய என் தாயாகப்பட்டவர் 7ஆம் பிறவி என்ன வழியை படிக்கிறார் தெரியுமா? செந்திக்கு நேர் வடக்கே எல்லையில, ஈசானிய மூலையில, செம்பளவன் கொல்லையில, நீண்டமல் புதருக்குள்ள அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா? அல்லாந்த பாடுகிறாங்க. அப்படி விரித்த சடை, நீண்ட நாக்கு, எதிர மேலோகம், எதிர கீழோகம், ஒரு கையில் கத்தி, ஒரு கையில் கத்தாரி, ஒரு கையில் வில், ஒரு கையில் அம்பு, ஒரு கையில் மான், ஒரு கையில் மழு, ஒரு கையில் பம்பை, ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் சிலம்பு, இன்னொரு கையில பிரம்மதேவ சிரம். யாருடைய சிரம்? பிரம்மதேவ சிரம். அவர் சொல்லக்கூடிய 32 கரங்களிலே 32 விரதமான ஏந்தியபடி தாயாகப்பட்டவள் மல்லாந்தமான மணலில் இருக்கிறாங்க. அப்படி விளங்கக்கூடிய தாயாகப்பட்டவள் இந்த இடுக்கு பிள்ளை என்ன பண்ணாங்க தெரியுமா? பிண்டமாட மங்களமா தானாடு சுடலை நடு நடுங்க கொக்கரி திணியாடு 33 கோடி தேவ முனி ரிஷிகளாடு 100 பூங்காவனத்தா பிள்ளையா நகரில் எழுந்தாடு